டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன பிரச்சனைனா, ஒரு சாமானிய மனுஷன் தான் நினச்சாலும் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவனால் ஒரு எதிர்த்து பேச முடியாது, அவனால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது, அவனால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் பணம் உள்ளவனும் கான்ட்ராக்ட் உள்ளவங்களும் அந்த கட்சிக்காரங்க கூட முடியல. சாதாரண லெவலில் ஒரு ஹை லெவலில் இருக்கவங்க, ஒரு மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் இந்த லெவலில் இருக்கவங்க, இவங்க மட்டுமே தான் நினச்சதை செய்ய முடியும். இவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? மிஞ்சி போன ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்க. மீதி அத்தனை பேரும் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ரெசிக்னேஷன்லேயே இருப்பானுங்க. எதுவுமே நடக்காதரா, ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு ரெசிக்னேஷன் சினிசிஸில் இருப்பாங்க. அது இப்போ விஜய் ஆட்சி அமைச்சோடனே, மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் ஆட்சி அமைச்சோடனே எல்லாருக்குமே அந்த ரெசிக்னேஷன் போய் அப்படியே ஒரு குஷி ஆகிட்டாங்க. ஏதோ பண்ணிடலாம், நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிடலாம், ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிடலாம், நம்ம நினச்சதை செஞ்சிடலாம், நம்ம எதாக இருந்தாலும் அதை பேசி பார்த்துடலாம், எது வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு பயங்கரமான ஒரு உணர்வை தமிழ்நாடு பூரா கிளப்பிட்டார். இதுவே இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடுச்சு. ஆக்சுவலாக குட் ஆரம்பமே அப்படி இருக்குது. ஸோ இந்த உணர்வை கொடுத்ததுக்கே நம்ம வி ஆர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு நம்ம சிஎம் விஜய் அண்ணா. வாழ்த்துக்கள்.